Let's make some restaurant style chicken leg fry at home. இந்த ரெசிபிக்கு நான் வந்து சிக்கன் தந்தூரி லெக் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு பீஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு அரௌண்ட் 250 கிராம்ஸ் வரும். ஸோ 2 பீஸே வந்து 1/2 கிலோ வந்துடும். ஸோ இந்த ஷேப் உள்ள தந்தூரி லெக் வாங்கியிருக்கேன். நீங்கள் நார்மல் ட்ரம் ஸ்டிக்ஸில் கூட நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், டிக்கா லால் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இதோட 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் as per your need. சால்ட்டோட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ஹோம் கிரவுண்ட் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக்கெட்டை வாங்குறத விட இதை யூஸ் பண்ணினா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு திக்கான கர்ட் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரோட 2 to 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்து நல்லா ப்ராப்பராக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாம் ஒரே மாதிரி வர மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். ஏன்னா தயிரை ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் ப்ராப்பராக நம்ம வந்து திக்கான கர்ட் எடுத்துருக்கனால. இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன தான் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போட்டால் கூட உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது லயன்ஸ் பிராண்டில் உள்ள ஆரஞ்ச் ரெட் ஃபுட் கலர் பவுடர். ஸோ இதை வந்து ஒரு பிஞ்ச் போட்டாலே போதும். போட உங்களுக்கு வந்து கலர் நல்ல மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஷேட் வந்துடும். அப்போ வந்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலர் ரெட்டாகவே மாறிடும். ஸோ டோட்டலாகவே இப்போவே நீங்கள் ரெட்டு போட்டிங்கன்னா ரொம்ப டார்க்காக மாறிடும். ஸோ டார்க் ஆரஞ்ச் ஷேட் வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து யூ ஹேவ் டு அப்ளை ஆன் தி சிக்கன் மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது இன்னும் நல்லா ப்ராப்பராக குக் ஆகிறதுக்காக தான் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய நைஃப்பில் அங்கங்கே ஸ்லிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபுல் டீப் ஸ்லிட் இல்லை, லைட்டாக அந்த 3 இடத்துல மட்டும் ஸ்லிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகெயின் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இலையவே வந்து ரேப் பண்ணிக்கிறேன் ப்ளேட்டில் வைக்காமல். ஸோ இந்த இலையிலே வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து ஒரு 6 to 7 hours மேரினேட் பண்ணிடுங்க. ஸோ 6 to 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டான ஒரு சிக்கன் கிடைக்கும். ஃப்ரை பண்ணால் யூஸ்வலி ஹார்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால, ஏன்னா ஃபுல்லாக ப்ராப்பராக குக் ஆகணுனால we have to fry it properly. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். பட் இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுனால மசாலாவும் நல்லா ப்ராப்பராக இறங்கி கர்டில் மேரினேட் பண்ணுறதுனால உங்களுக்கு சிக்கன் சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ தட் இஸ் a trick. ஸோ யூ ஆர் ஆடிங் கர்ட் ஃபார் தேட். ஸோ இப்போ வந்து ஒரு 6 to 7 hours மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிட்றீங்கன்னா யூ கேன் டேக் அ பிக் பேன். நான் வந்து ஒரு நார்மல் தவா தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கோக்னட் ஆயில் எடுத்துக்கிறேன். கோக்னட் ஆயில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சோண்டு ஹீட் ஆறும் போது உடனே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம் ஆனாலும் எல்லாமே கொஞ்சம் சப்சைட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் ஒரே ஒரு சிக்கன் மட்டும் இப்போ போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 1 minute வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 minutes வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிட்டு இதை வந்து ஒரு லிட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக குக் ஆகிரும். ஸோ இப்போ வந்து அதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கனை திருப்பி போட்டு அகெயின் குக் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் சைட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து ரைஸோடு சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கீ ரைஸோடு சர்வ் பண்ணுறேன். ஸோ கீ ரைஸ் வித் குருமா பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து சைடுக்கு தான் வந்து இந்த சிக்கன் லெக் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி வந்து இந்த பர்டிகுலர் தந்தூரி லெக்குக்கு மட்டும்லாம் இல்லை, நீங்கள் வந்து எனிதிங் யூ கேன் யூஸ் ஃபார் லாலிபாப் ஆர் எனி சிக்கன் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் இட்ஸ் மீ ரிஷாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.